வெல்கம் டு ரெவ் ஸ்மார்ட். இன்னைக்கு சேனலில் நம்ம பார்க்க போகிற கார் வந்து எம்ஜி காமெட் ஈவி. எஸ், இது ஒரு ஃபங்கி டால் பாய் டிசைன் 2 டோர் 4 சீட்டர் கார். லெஸ் தென் 3 மீட்டர்ஸ், ஒரு 10 அடிக்குள்ளே தான் இருக்கும். 4 adults நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். சிட்டியில் ஹைவேக்கு எடுத்துகிட்டு போகிறதுனா கூட 1-2 hours ஜேர்னி கேன் ஸ்டில் பி குட் ஃபார் 4 adults. எல்டர்லி பீப்புள் மட்டும் பேக் சீட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். டோர் யூஸ்வலாக மற்ற கார்ஸை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், வைடாகவும் ஓப்பன் ஆகும். இந்த லிவரை லிஃப்ட் பண்ணிங்கன்னா பேக் ரெஸ்ட்டும் பெண்ட் ஆகும், சீட்டும் மூவ் ஆகும். பேக் சீட்டை நம்மளால் இப்படி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பூட்டு பார்க்கலாம் வாங்க. பூட் டோர் நல்லா ஹெவியாக தான் இருக்குது, ஆனால் ஸ்பேஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் ஒரு 2 லேப்டாப்பை ஸ்குவீஸ் பண்ண முடியும். இது சார்ஜர் பேக்கு. ரியர் சீட் ஸ்ப்ளிட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டேகை புல் பண்ணால் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும், தனித்தனியாகவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஸ்டெப்னி வந்து இந்த வண்டியில் கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து ஏர் இன்ஃப்ளேட்டரும் டயர் சீலண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற ஈவிஸில் பஞ்சர் கிட் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் யாராவது டயர் சீலண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரியர் சீட்டை புல் பேக் பண்ணி இந்த லாக்கில் நம்மளால் லாக் பண்ணிக்க முடியும். ஸ்ப்ளிட் சீட்டுன்றதுனால 2 சீட்டையும் தனித்தனியாக லாக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டோரேஜை போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் கவர்ட் ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது, க்ளோ பாக்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. எல்லாமே ஓப்பன் ஐட்டமில் தான் இருக்கும். டோரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. டோர் ஹேண்டில் நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மொபைல் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய டோர் பாக்கெட் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பேக் சீட்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சென்டரில் லேப்டாப்ஸோ டேப்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதில் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். ஏன் சொன்ன மாதிரி இதில் க்ளோஸ்டு க்ளோ பாக்ஸ் எதுவுமே கிடையாது, ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் தான். ஃபோன், பென் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்தது சன்ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சர் சைடில் வேனிட்டி மிரர்ஸ் எதுவுமே கிடையாது. டிரைவர் சைட் மட்டும் டிக்கெட் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபின் லைட் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், ரியரில் கிடையாது. சின்ன கேபின்றதுனால ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சீட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் காரில் இருக்கிறத விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் டிஸ்கம்ஃபர்ட் எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்டர் தை சப்போர்ட் மட்டும் இதில் இல்லைன்னு சொல்கிறதா இல்லை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இல்லை ஷார்ட் ஜர்னி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மாடல் வண்டினே சொல்ல மாட்டீங்க. கலர்ஃபுல் டிஜிட்டல் அனிமேஷனில் இருக்கும். அதில் லைட் ஆன் ஆஃபில் இருக்கிறது தெரியும், டோர் ஓப்பன் க்ளோஸ் தெரியும். ஒரு அப் மார்க்கெட் ஃபீல் கிடைக்கும். ப்ளூடூத் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். உங்கள் ஃபோனில் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கனாலே போதும், ட்ரைவ் பண்ணும்போது கூட கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிள் அப்டேட் ஆக ஆரம்பிச்சு. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோலில் ஸ்டார் போட்ட ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஏஎம், எஃப்எம், ப்ளூடூத், யூஎஸ்பிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இவி வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் இருக்காது, அதுக்கு பதிலாக கிலோவாட் அப்படின்னு தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆக்சலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கிலோவாட் பேட்டரி கன்சியூம் பண்ணுது அப்படின்றது இதில் வரும். நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு டிஎன்ஆர் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இப்போது அந்த கிலோவாட் மீட்டர் பாருங்கள், நான் மூவ் பண்ணும்போது அங்கே அப்டேட் ஆகுது. ஒரு ஆர்பிஎம் மீட்டர் மாதிரியே தான் அது வந்து தெரியும் நமக்கு. இப்போ ரிவர்ஸில் ட்ரைவ் பண்ணுறேன் பாருங்கள், அப்போவும் அந்த ஆர்பிஎம் மீட்டர் அப்டேட் ஆகும், சாரி கிலோவாட் மீட்டர் அப்டேட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு ரேஞ்ச், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் சைடில் ஏசி கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் E/Sன்னு ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 5 மோட்ஸ், ஈகோ, ஸ்போர்ட்ஸ், நார்மல்னு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்விட்சை லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா பேட்டரி சேவிங் மோட் மாறும். லைட், ஹெவி, நார்மல்னு சொல்லிட்டு அது ரீஜெனரேஷனுக்காக யூஸ் ஆகும். ஹெவியில் வச்சு ஓட்டினீங்கன்னா ரீஜெனரேஷன் ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஆக்சிடென்ட்லேருந்து கால் எடுக்கும்போதே வண்டி ஸ்லோ டவுன் ஆகிறத நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. நார்மலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லைட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். டிரைவர் சீட்டில் உட்காந்திங்கன்னா ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் கமாண்டிங் வியூ கிடைக்கும். அண்ட் இன்சைட் ரிவ்யூ மிரர் வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. நைட் விஷன் வந்து நீங்கள் டில் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேஷ் கேம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஆளாக இருந்தால் இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் சைட் டோர்லேயும் சேம் செட் ஆஃப் டோர் பாக்கெட்ஸ் தான் லெஃப்ட் சைட் டோரில் இருக்கிற மாதிரி. அண்ட் டிரைவர் சீட்டில் இந்த லிவரை புல் பண்ணிங்கன்னா வெறும் பேக் ரெஸ்ட் மட்டும்தான் டில்ட் ஆகும், ஆனால் சீட் மூவ் ஆகாது. ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கம்பல்சரி. சீட் பெல்ட்ஸ் யாரும் போடலைன்னா வார்னிங் பீப் அடிக்கும் கண்டிப்பாக. அண்ட் நார்மலாக இருக்கிறத விட சீட் பெல்ட் ஆக்சஸ் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுனால டிரைவர் சீட்க்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. உங்களால் சீட் பெல்ட் அதில் மாட்டி வச்சுக்க முடியும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இங்கே ட்ரிப் ரீசெட் ஸ்விட்ச், டயர் மானிட்டரிங் ரீசெட் அண்ட் ஹெட்லைட் லெவலர் இருக்குது. பக்கத்தில் ரியர் வியூ மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட் அண்ட் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன வேணும்?
7.5 லேக்ஸில் இந்த பில்ட் குவாலிட்டியில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட வாங்குறது வேர்த்துன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சீப்பஸ்ட் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்னு நம்ம போனால் கூட ஆல்டோ கேட்டன் ஏஎம்டி தான் வாங்கணும். அண்ட் அது கூட இப்போது 7 lakhs ஆன் ரோட். அண்ட் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நீங்கள் அதில் பார்க்கவே முடியாது. Choose your car wisely. Thanks for watching. Please like, share and subscribe. Comment your feedback. See you all next video.